அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். அது என்னென்னு பார்க்குறீங்க? இதுதான். இது பழைய பாஸ்போர்ட், இது புதிய பாஸ்போர்ட். சவுதி அரேபியாவில் இருக்கிற இலங்கையர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை எப்படி ரினுவல் பண்ணுறதுன்னு சொல்லிப்பட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எவ்வளோ காசு செலவாகும், அந்த புதிய பாஸ்போர்ட் வாரத்துக்கு எத்தனை நாள் எத்தனை மாதம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம் அது என்னென்று. முதலாவதாக உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் உங்களோட கையில் இருக்கணும். இரண்டாவதாக புதிய ஃபோட்டோ இருக்கணும். மூன்றாவதாக முக்கியமானது காசு, 650 ரியால் காசு வேணும். இது மூணையும் எடுத்துகிட்டு ரியாத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா எம்பசிக்கு போங்க. போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நான் பாஸ்போர்ட் ரினுவல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்மை நல்லா படித்து பாருங்கள். சரியா? படிக்க தெரியலன்னு சொன்னால் யார்கிட்டே சொன்னால் அவங்க ஃபில் பண்ணி தந்துட போகிறாங்க. உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டை கொடுத்தா அதை பார்த்து ஃபில் பண்ணி தந்துடுவாங்க. சரியா? தெரிஞ்சவங்க உங்களுடைய ஃபார்மை நீங்களே ஃபில் பண்ணிவிட்டு எங்கெங்கே சைன் பண்ண இருக்குதோ அந்த இடத்துல கரெக்டாக சைன் பண்ணிடுங்க. அப்புறமா அந்த ஃபார்ம், பழைய பாஸ்போர்ட், ஃபோட்டோ, 650 ரியால் காசு, இது நாளையும் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அதை கொடுத்த உடனே அவங்க ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பிழை இருந்தால் உடனே உங்ககிட்ட சொல்லுவாங்க, இதை சரி பண்ணித்தாங்கன்னு சொல்லி போட்டு. இல்லைன்னு சொன்னால் எல்லாமே சரியாக இருந்தால் அவங்க எடுத்துருவாங்க. அந்த ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டை தருவாங்க. 650 ரியால் நீங்கள் காசு கொடுப்பீங்களே, அந்த 650 ரியாலுக்குரிய இப்படி ஒரு ரசீட் தருவாங்க. ரெண்டையும் பாஸ்போர்ட்டோடு இணைச்சி தருவாங்க. சரியா? இதை தந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் ஆக கூடினது ஒரு 3 மாதம் வரும்னு சொல்லுவாங்க. 3 மாதம் எடுக்கும். அந்த 3 மாதத்துக்குள்ளே உங்களுடைய பாஸ்போர்ட் வந்துடும். நீங்கள் வந்துடுங்க. உரியால் தான் வரேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் அல்லது கால் வரும்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போக வேண்டியது தான். வேறு ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. சரியா? அந்த இடத்துக்கு போய்த்துட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான். 1 மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஏதாவது மெசேஜ் கால் வருதான்னு பாருங்கள். வரையன்னு சொன்னால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கால் பண்ணுங்கள். சரியா? அவங்க ஒரு டைமில் மெசேஜ் பண்ணுவாங்க, பண்ணாமல் இருந்துவாங்க. எனக்கு தான் எந்த மெசேஜும் வரையில, நான் தான் கால் பண்ணி கேட்டேன். அதால் நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். 3 மாதத்துக்குள்ளே எத்தனை வாட்டினாலும் கால் பண்ணுங்கள். 1 மாதத்துக்கு அப்புறமா கால் பண்ணுங்கள். சரியா? கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்போர்ட் வந்துட்டுன்னு சொன்னாக்கா நீங்கள் போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். வேறு எந்த வேலையும் கிடையாது. அவ்வளோதான். உங்களால் போக முடியலன்னு சொன்னால் வேறு வழி ஒன்று இருக்குது. அது எப்படி சொன்னால், உங்களுடைய நண்பர்கள் யாராவது ரியாதுக்கு போகிறதுக்குன்னு சொன்னால் அந்த நண்பரோட ஃபுல் நேம், இக்காமா நம்பர், உங்களுடைய ஃபுல் நேம், இக்காமா நம்பர், இது எல்லாத்தையும் ஒரு லெட்டர் மூலமாக எழுதி சரியாக சைன் பண்ணி கொடுக்கணும். இந்த பழைய பாஸ்போர்ட்டோட சேர்த்து அதை கொண்டு போய் உங்களோட நண்பர் எம்பசியில் கொடுத்தோடனே அவங்க படித்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட், புதிய பாஸ்போர்ட்டையும் பழைய பாஸ்போர்ட்டையும் கொடுத்து விடுவாங்க. அவ்வளோதான். யாருமே போக கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் தான் கட்டாயமாக போயாகணும். ஆனால் ஒன்று முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை நான் சொன்ன கேட்டுங்க. நம்ம சவுதி அரேபியாவுக்கு வாரது, அதாவது வெளிநாட்டுக்கு வாரது எனக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, வீண் விரயம் செய்கிறதுக்கு வாரதில்லை யாரும். இப்போ நம்ம பாஸ்போர்ட் ரினிவலுக்கு போட போவோம். அந்த டைமில் ஒரு செலவு, போக்குவரத்து செலவு 650 ரியால் கட்டணும். சரியா? சாப்பாடு செலவு. அதே டைமில் புதிய பாஸ்போர்ட் வந்த உடனே திரும்ப போகணும். அப்போ 2 செலவு. தூர இடங்களை பொறுத்து உங்களுக்கு செலவு அதிகரிக்கும், குறையும். இப்போ தம்மாம், அல் ஜுபைல், மற்றது அல் ஜோஃப், அந்த ஏரியாக்கள்லேருந்து போகிறவங்க ரொம்ப தூரம், அதிகமான காசு முடியும். அதால் உங்களுடைய பாஸ்போர்ட்டை இங்கேயே நேரத்துக்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு 5 மாதம் இருக்கக்கூட நாட்டுக்கு ஓடிடுங்க. போயிட்டு அங்கே ரினுவல் பண்ணிவிட்டு வாங்க. வெக்கேஷனை முடிச்சுட்டு வெக்கேஷனில் போனவங்க அங்கே உங்களுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணுங்கள். 1 இயருக்குள்ளே முடியுதா இருந்தால், 1 இயருக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்காவில் போயிட்டு ரினுவல் பண்ணிடுங்க. அங்கேயே ரினுவல் பண்ணிடுங்க. 30,000 ரூபா அல்லது 25,000 ரூபா முடியும். அவ்வளோதான். மேலதிகமான காசு முடியாது. இங்கே காசை வீண் விரயம் பண்ணாதீங்க. நம்ம கஷ்டப்பட்டு வெயிலில் அங்கங்கே இறங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு வீண் விரயம் பண்ணாதீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இது நீங்கள் கேட்கலாம்,
அப்போ நீங்கள் ரினியூவல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் வந்து என்னுடைய பாஸ்போர்ட் வந்து 90 நாள் வேலிடிட்டி இருந்தது. அந்த டைமில் நான் டிக்கெட் செஞ்சிருந்தேன். அந்த டைமில் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பிச்சிட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த டைமில் ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அதனால் என்னுடைய டிக்கெட் வந்து 2 முறை கேன்சல் ஆகிட்டு, அப்புறம் 90 நாளாக இருந்தது 70 நாளாக குறைஞ்சிட்டு. என்னால் ரீஎன்ட்ரி விசா எடுக்க முடியல. அதால் நான் கட்டாயமாக ரினியூவல் பண்ணியே ஆக வேணும். இது போல் இருக்கிற கட்டாயமானாக்க நீங்கள் ரினியூவல் பண்ணிடுங்க. இங்கே அது பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொன்னால் இக்கட்டான நிலைமையில் நம்ம பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. மற்றவங்க கொஞ்சம் நாள் அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி போய் பாருங்கள். ஸ்ரீலங்காவில் போய்ட்டு ரினியூவல் பண்ணுங்கள். உங்களோட கம்பெனியோட பேசிட்டு போங்க. சும்மா காசை வீண் விரயம் பண்ணாதீங்க. என்னால் சொல்ல முடிஞ்சது தான். நீங்கள் தான் யோசிக்க வேண்டியது, நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டியது. இங்கே ரினியூவல் பண்ணுறதா அல்லது ஸ்ரீலங்காவுக்கு போய்ட்டு ரினியூவல் பண்ணுறதா. இவ்வளோ தான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.